செபி அமைப்பின் தலைவர் மாதாவி புரிவுச் இன்னும் பதவியை ராஜினாமா செய்யாதது ஏன் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். The first, why has Chairperson Madhavi Butch not resigned? சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள ராகுல் காந்தி பங்குச்சந்தையை கிரிக்கெட் போட்டியுடன் ஒப்பிட்டு நியாயம் கேட்டுள்ளார். முதலீட்டாளர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இழந்தால் அதற்கு யார் பொறுப்பு என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். செபி தலைவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் மீண்டும் தாமாக முன்வந்து விசாரிக்குமா எனவும் ராகுல் காந்தி வினவியுள்ளார். சில்லறை முதலீட்டாளர்களின் சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பு செபி அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளால் அதன் நேர்மை கேள்விக்குள்ளாகியுள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அதானி நிறுவனம் வெளிநாடுகளில் உருவாக்கிய போலி நிறுவனங்களில் செபியின் தலைவர் மாதாவி புரிவுச் பல்லாயிரக்கணக்கான பங்குகளை வைத்துள்ளதாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதற்கு செபியும் அதானி குழுமமும் மறுப்பு தெரிவிக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள் சரமாரி கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர். The first, why has Chairperson Madhavi Butch not resigned? Second, God forbid something were to go wrong and investors were to lose their money. Who is responsible? Is the Prime Minister of India responsible? Is Madhavi Butch responsible? Or is Mr. Adani responsible? And finally, the Supreme Court has been looking at this matter. New allegations have emerged. Very serious, explosive allegations have emerged. Is the Supreme Court going to look at this matter suo motu again? Slowly becoming crystal clear why Prime Minister Modi is against a joint parliamentary committee looking into this matter.